ஜான் லாங்லின்னு ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட போயிட்டு அவர் மார்ச் 14th 3:45 பிஎம்க்கு இறந்துருவாருன்னு சொல்றாரு. அப்படி சொல்றதை கேட்டுட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்துட்டு சிரிச்சுட்டு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி என்ன பண்றாங்க, அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் மெடிக்கல் செக்கப்பும் பண்றாங்க. ஆனா அப்படி பண்ண மெடிக்கல் செக்கப்ல அவருக்கு உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஃபேமிலி என்ன சஜஸ்ட் பண்றாங்கன்னா, நீங்க பேசாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை கேட்டுட்டு ஜான் லாங்லி இருந்துட்டு, நான் ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் ஆனாலும் என்ன உங்களால எல்லாம் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாரு. இது நடந்தது 1977ல. இவரோட கதையை முழுசா கேட்கறதுக்கு முன்னாடி ப்ரோ கோட்ஸை ஃபாலோ பண்ணிருங்க. இதுல ட்விஸ்ட் என்னன்னா, கரெக்டா மார்ச் 14th 3:45 PM ஷார்ப்பா அவர் இறந்து போகிறாரு. இப்போ வரைக்கும் அவரோட டெத்தை ப்ரெடிக்ட் பண்ண ஒரு ஆளா அவர் இன்டர்நெட்ல பாப்புலரா இருக்கு. அவரோட உடம்ப எக்ஸாமின் பண்ண டாக்டர்ஸ் வந்துட்டு அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆகிறதுக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. இவரு அவரோட டெத்தை ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரோட பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அவரோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணிட்டு லெட்டரும் எழுதி வச்சிருந்திருக்காரு, மார்ச் 14th 3:45 PMக்கு நான் இறந்துருவேன்னு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு சயின்டிஃபிக்கலாகவும் மெடிக்கலாகவும் நம்மக்கிட்ட ஆன்சரே இல்லை. இந்த மாதிரி உங்கள் டெத்தை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்னா நீங்கள் அதை தடுக்க நினைப்பீங்களா, இல்லை அதுக்குள்ளே ஏதாவது பண்ண ட்ரை பண்ணுவீங்களா?